வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தாரிகா சல்மான் அவர்கள் தலைமையில ராணிப்பேட்டையில உள்ள அனந்தமலையில் நடக்கிற கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு திமுக அரசு காவல்துறையை ஏவி விட்டுருக்கு. அங்க ஒரு பெரிய பரபரப்பே ஆயிருக்கு. என்ன நடந்திருக்குன்றத தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்துல உள்ள அனந்தமலையில கல்குவாரி அமைச்சு அங்க இருக்கக்கூடிய மலை எல்லாத்தையும் வெட்டி நொறுக்கி எம்சாண்ட் ஆக்குறாங்க. இதனால அந்த பகுதியே புழுதிகடா ஆகுது. அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு நுரையீரல் தொற்று ஏற்படுது. இதனை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் தொடர்ந்து பல முறை மனுக்கள் கொடுத்திருக்காங்க. பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எதுக்குமே அரசாங்கம் செவிசாய்க்கல. இதனுடைய தொடர்ச்சியா தான் இப்ப போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்ப கூட மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் அங்க வரலங்க. மாற காவல்துறை தான் அங்க போயிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை தடுக்காம இவங்களை அப்புறப்படுத்துறதுதான் முதன்மையான பணியா அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. கேட்டா மேல் இடத்துல இருந்து உத்தரவு அப்படின்றாங்க. இதனால ஆவேசம் அடைஞ்ச தாரிகா சல்மான் அவர்கள் மற்றும் அவருடைய கணவரும் அப்ப நாங்க செத்தாதான் நீங்க இங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. இதனால வாக்குவாதம் ஏற்படுது. காவல்துறையினர் அப்ப அவங்கள குண்டு தக்கா தூக்கிட்டு போயிருவோம்னு நினைக்கும் போது தாரிகா சல்மான் அவர்களுடைய கணவருக்கு கையில காயம் பட்டுருது. இதனால தாரிகா சல்மான் அவர்கள் பயங்கரமா கோபம் அடைஞ்சு அதே இடத்துல காவல்துறையும் கண்டிச்சு கோஷம் போடுறாங்க. மலை வளத்தை கொன்று கொலைத்து மலை வளத்தை தின்று படுத்து வாழ்கின்ற உனக்கு வெட்கமா இல்லையா? திராவிட அரசே வெட்கமா இல்லையா? விடமாட்டோம் விடமாட்டோம் சீமான் தம்பிகள் விடமாட்டோம். காவல்துறை அடக்குமுறை பிறகு காவல்துறை அவங்கள கல்குவாரில இருந்து வெளியேற்றிடுறாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அதுல தாரிகா சல்மான் அவர்கள் சொன்னது என்னன்னா, இங்க கனிம வள கொள்ளை இன்னைக்கு நேத்து நடக்கலங்க, பல ஆண்டுகளா இங்க நடந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் இதுக்கு முன்பு ஆண்ட அதிமுகவும் இப்ப ஆளுகின்ற திமுகவும் தான். குறிப்பா சொல்லணும்னா கனிம வளத்துறை அமைச்சர் காந்தி அவர்களும் அதிமுக மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அவர்களும் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அனந்தலை மலை அப்படிங்கிறது இந்த குவாரிகளால உடைச்சு தூள் தூளாக்கப்பட்டு இன்னைக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது. இதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். கனிம வளத்துறை இது காதலே வாங்கிக்கிறது இல்ல. இருக்கக்கூடிய அமைச்சர் ஆர் காந்தி அவர் துணிநூல்துறை அமைச்சர் கிடையாது. அவர் கனிம வளத்துறை தன்னை கண்காணிக்காம இருக்கிறதுக்கு கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் நீங்க விகடன்ல படிச்சிருப்பீங்க. கனிம வளத்துறை அமைச்சர் கனிம வளத்துறை அலுவலகத்துல கேமராக்கள் பொருத்தி அவங்க இவரை கண்காணிக்காம இருக்கிறாங்களாங்கிறத கண்காணிச்சுட்டு இருக்கிறார். தொடர்ந்து அடக்குமுறை எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும் பெரும் குவாரிகள் எல்லாமே அவரோடதும் மாவட்ட ஆட்சியர் திமுக மாவட்ட ஆட்சியர் திமுக மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமாரோட இதுதான் அதிமுக. இது மட்டும் இல்லைங்க, ராணிப்பேட்டையில உள்ள தோல் ஃபேக்டரி கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே நேரடியா நீர்நிலைகள்ல கலந்து விடுறதுனால அங்க இருக்கக்கூடிய மண் வளம் நீர் வளம் எல்லாம் மாசடையுது. இதனால அந்த பகுதியே உயிரினங்கள் வாழ தகுதியற்ற மாவட்டமா மாறிக்கிட்டே வருது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இல்லாததுனால இது எல்லாத்தையுமே எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம். இதுவே ஆட்சி அதிகாரத்துல நாங்க இருந்தோம்னா இந்த மாதிரி மலைகளை வெட்ட விட மாட்டோம். ஏன்னா மழை இருந்தாதான் மழை பொழிவு ஏற்படும். மழை பொழிவு இருந்தாதான் விவசாயம் நடக்கும். அப்பதான் உயிரினங்கள் வாழ முடியும். மழை பொழிவு இல்லாததுனால நிலத்தடி நீர் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால கடல் நீர் உள்ள வருது. குடிநீர் எல்லாம் குடிநீரா இல்லாம உப்பு நீரா மாறுது. இந்த நிலை தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா பேர் ஆபத்துல தாங்க போய் முடியும். சமகாலத்துல இந்த நிலைமைன்னா எதிர்காலத்துல நம்மளுடைய ஜெனரேஷனோடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். இதுவே நீங்க எங்கள் ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சீங்கன்னா புதிதா குளம் குட்டையெல்லாம் வெட்டி மழை நீரை சேகரிச்சு நிலத்தடி நீரை அதிகரிப்போம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இததான் தொடர்ந்து 15 வருஷமா சீமான் அவர்கள் பேசிட்டு வராங்க. இப்ப சமீபத்துல கூட மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலமா மாநாடு, இந்த மாதிரி மாநாடு எல்லாம் நடத்தி மக்களுக்கு இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்கணும், அதோடைய அவசியம் என்ன அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அண்ணனுடைய கனவே என்னன்னா
லஞ்சம், லாவணி, கொலை, கொள்ளை, பசி, பட்னி இல்லாத தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி புதியதொரு தேசத்தை படைக்கிறது தாங்க. அதனால மாற்றத்தை விரும்பும் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள். விலை மதிப்பு மிக்க உங்க ஓட்டை காசுக்கு வித்துறாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.